சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். சார் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த வேட்பாளர் பட்டியலாம் இறுதி செஞ்சு அந்த லிஸ்ட்டையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருச்சு. ஸோ அதன் காரணமாக இப்போ நம்ம தேர்தல் களம் வேட்பாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணதுனால இப்போ தேர்தல் களம் எந்தெந்த தொகுதியில் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுன்றதுனால மாவட்ட ரீதியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் நம்ம தலைநகரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இந்த தலைநகரத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மற்றும் அந்த மக்களுடைய தன்மை, அந்த பகுதிக்கு தேவையான முன்னேற்றங்கள் அதெல்லாம் பொறுத்து தான் அங்கே வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்படும். அந்த வகையில் இன்றைக்கி தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம இந்த 8 தொகுதிகளை இப்போ பார்த்துருவோம் சார். ஸோ சென்னையில் மொத்தமாக 16 தொகுதிகள் இருக்குது. சென்னையில் முழுவதுமாக திமுக கைப்பற்றாங்கன்னா அவங்க ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதில் பாதியை தவற விட்டாங்களும் எங்கோ தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ சென்னை திமுக கோட்டை. ஆனால் அப்படிப்பட்ட கோட்டையை 2011 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடைச்சாங்க. சென்னையில் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றாங்க திமுக. அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருந்தாங்க. ஆனால் 2016 பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிதாக அதிமுக வெற்றி பெறவில்லை. ஆனால் ரூரலில் சென்னையை தவிர்த்துட்டு ரூரலில் இருக்குல்ல, இப்போ சென்னைக்கு வெளியில் இருக்க மாவட்டங்கள் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. அதனால் 2016 அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுது. ஆனால் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 மாவட்டத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அது என்னன்னா மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறல. ஸோ அந்த அளவுக்கு திமுக நகர்ப்புறங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் அது கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கள நிலவரத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ சென்னையிலே சில தொகுதிகளில் பல தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பை தவற விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய தொகுதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு திமுக வெற்றியை தவறவிட போகிற தொகுதிகள், இல்லைன்னா இழுபறியில் இருக்கிறது, இல்லை யார் தான் வெற்றி பெற போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில தொகுதிகள் இருக்குல்ல, அதை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம களத்துக்கு போய் பார்த்தோம். அதே போல் அங்கே இருக்கிற கட்சியினரை பார்த்து சந்தித்தோம். அதே போல் மக்களை போய் சந்தித்தோம். இப்போ நம்ம நண்பர்கள் இருப்பாங்கள்ல ஊடகத்திலே, ஸோ அவங்களெலாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். முதலாவது எந்த தொகுதி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள்? பெரம்பூர். ஏன்னா பெரம்பூர் ரொம்ப முக்கியமான தொகுதி. அதுக்கான ஸ்டார் வேல்யூ, நட்சத்திர அந்தஸ்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டுது. இன்னொன்று என்னென்னா 4 முதல்வர் வேட்பாளரில் உண்மையான ஸ்டார் அவர் தான் சார். ஆமாம், அவர் சினிமாலையும் ஸ்டாரு, அரசியலையும் ஸ்டாராக விஜய் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு. பெரம்பூர் தொகுதி அவர் ஏன் சூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய காரணத்தை சொன்னாங்க. அங்கே கிறிஸ்தவ மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க. அதே போல் நகர்ப்புறங்களில் விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவர் எங்கே நின்னாலும் வெற்றி பெறுவார். குறிப்பாக சென்னையில் இருந்தால் சென்னையை சுற்றி உள்ள இந்த 16 தொகுதியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய். அது அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருதுறாங்க. இதை தாண்டி சென்னையில் நிற்கிறதால, சென்னையில் அவர் நிற்பதால் அதிமுகவுக்கு சாதகமா, திமுகவுக்கு சாதகமா, அல்லது அதிமுகவுக்கு பாதகமா, திமுகவுக்கு பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு நம்ம உறுதியாக சொல்லவே முடியாது. ஏன்னா சில இடங்களில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது, சில இடங்களில் விஜய் நிற்பதால் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. எலெக்ஷன் நெருங்க தெரியும். நம்ம ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் உறுதியாக பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு கலநரம் யாருக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சென்னையில் மொத்தம் 16 தொகுதிகள் இருக்குது. அந்த 16 தொகுதிகளில் சென்னையில் பெரம்பூரில் மட்டும்தான் 47 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. சென்னையிலே அது அதிகம் 47 வேட்பாளர்கள். திமுக சார்பாக ஆர்டி சேகர் அவர்கள் நிற்கிறாரு. பாமக சார்பாக திலகபாமா அவர்கள் நிற்கிறாங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி தமிழன் அவர்கள் நிற்கிறாரு. ஸோ வெற்றி தமிழன்லாம் அண்ணன் எனக்கு ரொம்ப பழக்கம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தெரியும். ஸோ இங்கே அதை தாண்டி நிறைய பேர் நிற்கிறாங்க, சுயேட்சையில் நிறைய பேர் நிற்கிறாங்க. எப்போவுமே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற போகிற வேட்பாளர் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், அதே பேர் கொண்ட நபர்கள் மனு தாக்கல் செய்வாங்க. இப்போ விஜய் அவர்கள் பேர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் இருக்குது, ஒருத்தர் இருக்கார். ஆனால் ஜோசப்ன்ற பேரில் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா ஜோசப்ன்றது தான் முதல்ல வரும். அதனால் யார் செய்த வேலைன்னு தெரில. இது திமுக செய்ததா அதிமுக செய்ததுன்னு தெரியல. ஸோ இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் அவர்களும் ஓரளவு வலுவான கேண்டிடேட் தான். அவர் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் திமுக மேலே இருக்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதே போல் நிறைய உட்கட்டமைப்பு வசதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதே போல் அடிப்படை
விஷயங்கள்னு ஒன்று இருக்குது தொகுதி மக்களுக்கு. தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தங்களை வந்து பார்க்குறாரா, அவருக்கும் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்குமான அந்த உறவு எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஒரு தொகுதியில் நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்படும். அந்த வகையில் வந்து ஆதி சேகர் அவர்கள் வந்து என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து விஜய் அவர்கள் எல்லா டிவியிலையும் எல்லா வீட்லேயும் போயிடுறாரு. டிவி வழியாக, மொபைல் வழியாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே வந்து ஆர்டி சேகர் அவர்கள் வந்து நின்றாலும் அதிமுக சார்பாக கூட்டணி கட்சியான பாமகவுக்கு போகுது. இப்போ பாமக பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிய அளவில் வந்து அந்த சமூக மக்கள் வந்து இல்லை. அதனால் ஆத்தூரில் இறங்கிய போட்டியிட்ட திலகபாமா அவர்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க பெரம்பூரில். ஸோ பெரம்பூரில் ஏன்னா பெரம்பூரில் வந்து கடைசி வரைக்குமே வேட்பாளர் போடாமல் இருந்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் வந்து திலகபாமா அவர்களை வந்து போட்டாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி தமிழன் அவர்கள் வந்து நிற்கிறாரு. வெற்றி தமிழன் அவனன் அவர்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து சென்னையில் தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த டைம் நிற்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நம்ம யாரையுமே குறைச்சே மதிப்பிட முடியாது. அதிமுக சார்பாக திலகபாமா அவர்களையும் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆர்டி சேகர் அவர்களையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஜோசப் விஜய் அவர்களையும் வந்து கொஞ்சம் கூட குறைக்கவே முடியாது. ஸோ வெற்றி தமிழன் அவர்களும் வந்து அப்படி தான். ஸோ எல்லாமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறைஞ்ச கேண்டிடேட்டே இல்லை. ஸோ எல்லாரு மேலேயும் வந்து பெருசாக வந்து அதிருப்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் தான் முன்னணியில் இருக்கார். அவர் தான் வந்து வெற்றியும் பெறுவார். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பெரம்பூர் தொகுதி வந்து தமிழக வெற்றி கழக வசம் தான் போக போகுது. அது கன்ஃபார்மாக? அது கன்ஃபார்ம். ஓகே சார். அடுத்து வந்து திருவிகா நகர் எப்படி இருக்குது சார்? ஸோ திருவிகா நகர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட போதே சொன்னாங்க, அதிமுக ஏன் வந்து இது குரல் கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதிமுக மாதிரியான கட்சிகள் வந்து களத்துக்கு வந்தால் அது இன்னும் சென்சிட்டிவாக ஆகும். தாண்டி எதுக்கு அந்த விஷயத்தை சென்சிட்டிவ் ஆகணும். ஆனால் அவர் குரல் கொடுத்தாரு, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அபிஷேக், அந்த எக்மோரோட தொகுதியோட கேண்டிடேட் அபிஷேக் மற்றும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், இவங்க 2 பேரையும் வச்சு இதான் சென்னையில் நடக்கிற கடைசி, இங்கே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட், யாருமே எதிர்பார்க்கல. அப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து மேல் மட்டத்திலேருந்து அடிமட்டம் வரைக்கும் இப்போ வந்து ஒரு கட்சி நிற்குதுன்னா படித்தவங்களுக்கு போடுவாங்க, இல்லை படிக்காதவங்க அந்த கட்சிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து அப்படி இல்லை. எல்லா தரப்பினரும் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா தரப்பினரும் வந்து தங்கள் வீட்டு பெண்ணாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நினச்சி, நான் உங்களுக்கு தான் போடுவேன், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான், எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான், திருவிகா நகரில் இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்ட போதே அவருடைய வெற்றி உறுதியாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதி மக்களும், ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்க, அண்ணன் என்னை படிக்க வச்சார், அண்ணன் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் வந்து அரசியலில் பெருசாக சோவிக்கலாலும் அவர் தலித்துகளுக்கு வந்து ஒரு அரணாக இருந்தார் வட சென்னையில். அவர் இருக்கிற வரைக்கும் வட சென்னையில் வந்து அவர் தான் ராஜா, அவரை தாண்டி வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரணாக இருந்தார். அவர் இப்போ இல்லை. அந்த இடத்தை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து எதிர்காலத்தில் பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதிரில் நிற்கிற KS ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. ஸோ அவரை பற்றி வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. களத்துலேயும் வந்து சரி, அதே போல் சமூக வலைதளங்களையும் நண்பர்கள்ட்ட கேட்டேன். ஸோ பொற்கொடி முன்னாடி வந்து அவங்களாம் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை, ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப டம்மி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக MR பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீஷ் சந்திரன் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட திருவிக நகரில் மட்டும் 23 பேர் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் தான் வந்து சேகர் பாபு அவர்களோட வீடு வருது திருவிக நகரில். ஸோ அதனால் வந்து அவர் அதிமுகவில் இருக்கும் பல்வேறு நண்பர்கள், அதிமுக தானே ஏற்கனவே அவர் நிறைய பேர்ட்டு வந்து பேசியிருக்காரு போல், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேலை செய்யாதீங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் அதெல்லாம் தேவையில்லை, எங்களை நம்பி வந்திருக்காங்க, எங்கள் தலைவர் வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க. அதிமுகவினரும் வேலை செய்கிறாங்க, பாமகவினரும் வேலை செய்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சி இருக்கிற சில விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. வேல்முருகன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. தமிழக வாழ்வுரிமை ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பேசியிருக்காங்க. பாஜக பாமக அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் இந்த திருவிக தொகுதி MLA வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்த்தா அதே போல் வேட்பாளர்களோட அந்த பாப்புலாரிட்டி, மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு, இதெல்லாம் பார்த்தா
பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து திருவிக நகரில் வெற்றி பெறுவாங்க. திருவிக நகர் வந்து தனி தொகுதி. எழும்பூர் தொகுதியின் இப்போ நிலவரம் எப்படி சார் இருக்கு? இப்போ எழும்பூர் தொகுதியில் ஏன் சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களை வந்து வெளியேற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அதுக்கு வந்து திமுகவில் வந்து பதிலே இல்லை. சரி, பரந்தாமன் அவர்கள் வந்து என்ன வந்து அப்படி தவறு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. பரந்தாமன் வந்து பெருசாக அவர் மேலே அதிருப்தி இல்லை, எழும்பூர் மக்களுக்கும் அதிருப்தி இல்லை. ஆனால் தமிழன் பிரசன்னா அவர்கள் நீண்ட காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே விவாதங்களில் பேசுவார், மேடைகளில் பேசுவார். அவருக்கு வந்து சீட்டு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் பரந்தாமன் ஏன் அவர்களை வந்து நிற்க வச்சுட்டு தமிழன் பிரசன்னாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேகர் பாபு அவர்களுக்கும் பரந்தாமன் அவர்களுக்கும் வந்து அந்த லைக் எப்படி சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பரந்தாமன் அவர்களுக்கு ஏன் வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அவர் என்ன தவறு செஞ்சார்? அப்போ தலித் தலைவர்கள் ஒரே தொகுதியில் தனி தொகுதியில் ஏன் நிற்க வைக்க மாட்டீங்க? இப்போ தலித் தலைவருக்கு வந்து பொது தொகுதியில் இடம் கொடுக்க மாட்டீங்க, தலித் தலைவர்களுக்கு தனி தொகுதியிலே வந்து தொடர்ந்து ஏன் இடம் கொடுக்க மாட்டீங்க? அப்போ இதுதான் வந்து நீங்கள் பேசும் சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் கேள்வி கேட்குறாங்க. திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களுமே வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தமிழன் பிரச்சனைக்கு சீட்டு கொடுங்க, கொடுக்க வேணாம் சொல்ல, பரந்தாமன் அவர்களுக்கு ஏன் கொடுக்கல? அவர்னா பர்ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக பண்ணாரா? அவர் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லை, தொகுதி மக்களும் வந்து அவரை வந்து தவறாக பேசலை. அப்படி இருக்கும்போது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது நியாயமான கேள்வியும் கூட. அங்கே வந்து என்ன ஒரு கேள்வி வருது சார், பரந்தாமன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனா? இல்லை, பரந்தாமன் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனா, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பர்சனா? இப்போ இப்படி கூட நடிச்சிருக்கலாம்ல சார். தமிழன் பிரசன்னா வந்து நீண்ட காலமாக ஊடகங்களில் வந்து திமுகவுக்கு பேசிட்டு வராரு. எவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து திமுக அவருக்கான ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சீட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதுக்கு வந்து நிறைய தனி தொகுதிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் பரந்தாமன் அவர்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விருகம்பாக்கத்தில் வந்து அங்கே சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், ஓகேவா? இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை நிறுத்தி வைக்கல. இப்போ பரந்தாமன் அவர்களை மட்டும் ஏன் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இது நம்மளோட கேள்வி மட்டும் இல்லை. அதை தாண்டி பொதுவாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு தலித் தலைவர் ஒரு தனி தொகுதியில் நிற்கிறாருன்னா மீண்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்க சீட்டு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அவர் வளர்ந்துடக்கூடாதா? அவர் வந்து அமைச்சராகக்கூடாதா? அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. இது வந்து இந்த தனி தொகுதி மட்டும் இல்லை, நிறைய தனி தொகுதியில் வந்து நடக்குது. ஏற்கனவே வந்து அமைச்சர் கயல்விழின்னு நினைக்கிறேன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அவர்களுக்கும் வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் தான் சொல்லணும். அதே போல் திமுகவில் தமிழன் பிரசன்னா நிற்கிறாரு, அதிமுக சார்பாக அபிஷேக் நிற்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் சார்பாக ராஜ்மோகன் அவர்கள் நிற்கிறாரு. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் எப்படி சொல்கிறது, பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகம் தாண்டி ஏற்கனவே வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்காங்க. அவர் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட நிகழ்ச்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே போய் பேசுவார். அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எளிய பின்புலம் கொண்டவர். அதே போல் நல்ல ஒரு பேசும் திறன் கொண்டவர். இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக எக்மோரில் சிம்பிளாக போய் தான் எல்லாத்தையும் ஓட்டு கேட்குறாரு. அதே போல் அவருக்கு பின்னாடி வந்து பெரிய கூட்டம் வரும் சார். சமயமாக ஒரு கமாண்ட் ஒன்று பண்ணார், தளபதி அவர்கள் வந்து பெண்களுக்கு அறிவிக்கிற அந்த திட்டங்கள்லாம் பார்த்தா நம்ம இப்பயே பெண்களாக மாறிடலாம் அப்படின்னு கூட சொன்னார். அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அது ஃபேமஸாக இருந்தது. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு நல்ல பேஸாக தான் இருக்கார். நாம் தமிழர் சார்பாக சரண்யா இம்ரான் வந்து நிற்கிறாங்க. மற்றபடி வந்து தொகுதியில் வந்து அறிந்த முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. மகிழன்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. எழும்பூர் தொகுதியில் வந்து மொத்தமாக 18 பேர் நிற்கிறாங்க. கம்மி தான் அது. கம்மி இருக்கிறதுலே வந்து அங்கே தான் கம்மின்னு நினைக்கிறேன். 18 பேரில் அபிஷேகா இல்லை தமிழன் பிரசன்னாவா ராஜ்மோகனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுபறியாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மும்முனை போட்டி தான். நாம் தமிழர் வந்து போட்டிடுவாங்க. பட் நாம் தமிழர் வந்து கடைசி முறையாக வாங்கின வாக்குகளை இப்போ வாங்குவாங்கன்றதே வந்து பெரிய விஷயம். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மும்முனை போட்டி. அபிஷேக் ஒருவேளை ராஜ்மோகன் அவர்கள் வந்து திமுகவோட வாக்குகள் வாங்கினார்னா அபிஷேக் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷேக் அவர் வந்து ஒரு இளைஞர், அவருக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நம்பி அதிமுகவில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அபிஷேக்கும் வந்து ஒரு அட்வொகேட் நினைக்கிறேன். அவருக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு தொகுதியில் இருக்குது. அது கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். எக்மோர் கடந்த முறை வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க எக்மோர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறை வந்து அபிஷேக் கொடுத்துருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் யாருக்கு சார் அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே இழுபறியில் தான் இருக்குது. அங்கே வந்து தமிழன் பிரசன்னா வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பரந்தாமன் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணார், அவருக்குன்னு கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவருக்கு வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க. தமிழன் பிரசன்னா வந்து இப்போ தான் போகிறார், ஓகேவா? அவர் வந்து காசு செலவு பண்ணக்கூடிய ஆளான்னு கேட்டால் இல்லை.
இன்னொன்று வந்து தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்மோர் தொகுதியில் வந்து ஆட்பலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவிலே வந்து நிறைய உள்ளடி வேலைகள்லாம் நடக்கும். இப்போ பரந்தாமன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, பரந்தாமன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, அவர் அமைதியாக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இருக்காங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. லைக் வேலை தேர்தலுக்கு வந்து வேலை செய்யாமல் இருப்பாங்க. ஸோ அது தெரியும் அதிமுக காரங்களுக்கு வந்து யாரை போய் பிடிக்கணும், யாரை சைலண்ட் பண்ணணும், யாரை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து எக்மோர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு இழுபறியில் தான் இருக்கும். ராயபுரம் தொகுதி நிலவரம் எப்படி சார் இருக்குது? ஸோ ராயபுரம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 28 பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அது முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களோட சொந்த தொகுதி. ரொம்ப நாளாக வந்து அங்கே வந்து போட்டியிடுறாரு. டாக்டர் சுபைர்கான்னு சொல்லிட்டு திமுக சார்பாக ஒருத்தர் போட்டியிடுறாரு. தாவேகா சார்பாக கேவி விஜய் தாமு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பாக பாபு மயிலன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிடுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்ன்ற பேர்லேயே வந்து 2 பேர் வந்து போட்டியிடுறாங்க. ஜெயக்குமார்னு 2 பேர், ஜெயக்குமார்ன்ற பேர்லேயே ஒரு 2-3 பேர் போட்டியிடுறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 28 பேர்கிட்ட ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து இங்கே வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக வந்து ஐ ட்ரீம் ஸ்மூர்த்தின்னு சொல்லிட்டு போன டைம் ஒருத்தர் நின்னார். அவர் 2021 நான் போய் வந்து அவர் ப்ரொமோஷன் வீடியோலாம் பண்ணேன். ஐபிசியில் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் வந்து பண்ணாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அதிருப்தி இருந்தது. அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் மேலே அதிருப்தி இல்லை, அந்த தொகுதி ஒட்டுமொத்த அதிமுக மேலேயும் வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அதுதான் வந்து வெளிப்பட்டது. ஒரு பெரிய மார்ஜினில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து தோல்வியை சந்திக்கல, ஒரு சின்ன வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து தோல்வியை சந்தித்தார். இந்த முறை ஏன் ஜெயக்குமார் வெற்றி பெறுவார்னா, அதிமுக சார்பாக 3 மீனவர்கள் வேட்பாளர்களாக 2026 நிற்க வச்சுருக்காங்க. இவர் வந்து மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வாக்கு இவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. யாருக்கு? ஜெயக்குமார் அவர்களுக்கு. என்னதான் வந்து சுபைர் கான் வந்து இருந்தாலும் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல ஐ ட்ரீம் ஸ்மூர்த்தி, அவரோட செயல்பாடுகள் வந்து சரியில்லை, அவர் சரியாக ஒர்க் பண்ணலை, தொகுதி மக்களை வந்து பார்க்கல, அடிப்படை வசதிகளை வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக மீனவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்து ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் மேலே இருந்தது. சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தொகுதி மக்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து தொகுதிக்கு வெளியிலேருந்து ஒருத்தருக்கு வந்து வேற ஊருக்காரருக்கு ஓட்டு போட்டு வச்சோம், அவர் வந்து பார்க்கல போகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் தோக்கடிச்சிருந்தாலும் ஜெயக்குமார் வந்து இன்னை வரைக்கும் எங்களை வந்து பார்க்குறாரு, அவர் நாங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்து. அமைச்சர் ஜெயக்குமார் அப்படி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து காரில் போயிட்டுருப்பார், காரை நிறுத்தி யாருன்னா பேசின்னு இருப்பார். என்ன வேணும், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பேசுவார். டக்குன்னு ஒரு மீன் கடையில் போய் பேசுவார், ஒரு டீ கடையில் போய் பேசுவார். பசங்களுக்கு ஏதாவது கிரிக்கெட் பெட் வாங்கினா வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், வாங்கி தரேன். நல்ல பேர் இருக்குது அவருக்கு. ஆமாம். ராயபுரம் ஜடேஜா. அவரை வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இயல்பாக மக்களை கூட பழகக்கூடியவர். அப்போ நான் போய் என்னால் வாலியோ அப்பலையோ வந்தேன் அப்படின்னு கேட்பார். நான் அவரை வந்து நேர்காணலாம் எடுத்திருக்கேன். பழகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லவர். அவருடைய மகனும் அப்படி தான். ஸோ வந்து ரொம்ப வந்து அழட்டிக்க மாட்டாங்க நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து களம் சாதகமாக இருக்குது. எனக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் தாம் அவர்கள் போட்டியிட்டாலும் ஒருவேளை மைனாரிட்டி ஓட்டு, இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டு அங்கே போச்சுன்னா இயல்பாக ஜெயக்குமார் வந்து வெற்றி பெறுவார். களம் வந்து அவருக்கு தான் சாதகமாக இருக்குது, அவர் வெற்றி பெற்றுவார் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து விருகம்பாக்கம் தொகுதி நிலவரம் எப்படி சார் இருக்குது? ஸோ விருகம்பாக்கம் அதிமுக வந்து ஒரு 4-5 இடங்களில் இல்லை 6 இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க ஷோ ஷாட்டாக அப்படின்னா, அதில் விருகம்பாக்கமும் வந்து ஒரு தொகுதி. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பேர்கிட்ட போட்டியிடுறாங்க. யாருன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருந்த ஏஎம்பி பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் ராஜா அவர் போட்டியிடுறாரு. அதன் பிறகு அதிமுக சார்பாக அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் விருகை விஎன் ரவி அவர்கள், எனக்கு ரொம்ப வந்து பழக்கம் அவர் விருகன் ரவி அவர்கள். அதே போல் சபரிநாதன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சபரிநாதன் போட்டிடுறார். இவர் வந்து விஜய் டிரைவரோட பையன் அப்படின்னு நினைக்கிறேன். என் கேஸு கரெக்டாக இருந்தால். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். நாம் தமிழர் சார்பாக சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிடுறாரு. அதே போல் சின்ன சின்ன கட்சிகள், நாம் இந்தியர் கட்சி, நாம் தெலுங்கு தேசிய கட்சி, அதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதன் பிறகு வந்து ராய் ஜார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து முக்குளத்தூர் கொஞ்சம் அதிகம். எப்படி முக்குளத்தூர் வந்து நாடகம் அப்பயே வந்து விருகம்பாக்கத்தில் வந்து செட்டில் ஆனவங்க. அதே போல் விருகம்பாக்கத்தில் வந்து சினி ஆர்டிஸ்ட் வந்து நிறையா இருப்பாங்க. விருகம்பாக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா கோயம்பேடு இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கும். கோயம்பேட்டிலேருந்து இங்கே அசோக் நகர் இருக்குல்ல, அசோக் நகர் வரைக்கும் வரும், கேகே நகர் அசோக் நகர், அங்கே அது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே, ஸோ அப்படியே இந்த அசோக் நகர் கேகே நகர் அப்படி
ஒரு ரவுண்டாக வரும். ஸோ அங்கே வந்து சினி பிரபலங்கள் வந்து ரொம்ப அதிகம் விருகம்பாக்கத்தில். ஸோ அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இங்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் விருக ரவி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ அவர் கூட வந்து நிறைய சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார், காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடியவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகர் ராஜா அவர்களுக்கு வந்து உறவினர். ஸோ இங்கே விருகம்பாக்கத்தில் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அது வந்து மிடில் கிளாஸு, அதன் பிறகு அப்பர் மிடலு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ், இந்த மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதி. நீங்கள் வந்து அங்கே வந்து குடிசை பகுதியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கடினம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே படித்தவங்க, விருகம்பாக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே படித்த மக்கள். அதனால் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு போடலாம். அதே போல் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எல்லாமே போடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ரெண்டாக பிரியும். அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வரும், ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியும். ஸோ விருகம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னா விருகை ரவி அவர்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குது. அங்கே அதிமுகவை சேர்த்த நான் சொன்னேன் ஏற்கனவே, முக்குளத்தூர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அந்த ஏரியாவில், அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கள் ஓட்டளிச்சாவே வந்து ஈஸியாக விருகை ரவி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுவார். ஏன் பிரபாகர் ராஜாவுக்கு வந்து மீண்டும் சீட்டு கொடுத்தாங்க, அவர் வந்து எப்படி சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணி வந்து மீண்டும் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மேலே நிறைய அதிருப்தி இருக்குது, அவர் தொகுதிக்கு பக்கமே வர்றதில்லை, அடிப்படை வசதிகளை வந்து எங்களுக்கு செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த முறை அவருக்கு சீட்டு கிடைக்காதுன்னே நிறைய பேர் சொன்னாங்க பிரபாகர் ராஜா அவர்களுக்கு. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு மேலிடத்துலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தாண்டி வந்து பிரபாகர் ராஜ் வெல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு விருகை ரவிலாம் வந்து பழைய ஆள், பழைய ஏடிஎம்கேக்காரர். ஸோ அவருக்குன்னு வந்து அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அவர் வந்து இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து களத்தில் தீவிரமாக வேலை செஞ்சுருக்காரு விருகை ரவி அவர்கள். சபரிநாதன் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவர் வந்து தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர். அதை தாண்டி வந்து பெருசாக புகழ் வெளிச்சலாம் இல்லை, ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும். அதிகபட்சம் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம அந்த ஓட்டை போய் பார்த்து அந்த மெஷினில் வந்து விசில் சின்னம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்து போடுற அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் வந்து விருகம்பாக்கத்தில் இருக்குது. சார் அடுத்தது வந்து டி நகருடைய வெற்றி களம் எப்படி சார்? சரி, இருக்கிறதுலே வந்து தியாகராய நகர் ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே வந்து அதிமுக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி சொன்னால் அது டி நகரில் சொல்லலாம். ஏன் டி நகரில் சொல்லலான்னா, ஏற்கனவே அங்கு போட்டியிட்ட திரு டி நகர் சத்யா அவர்கள் 132 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா, இல்லைனா அமமுக அங்கே வந்து போட்டிடலனா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் அவர் தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கு. இல்லை நாம் தமிழில் வந்து கொஞ்சம் ஓட்டிங் வந்திருந்தா, இல்லை நாம் தமிழில் வந்து கொஞ்சம் டம்மி வேட்பாளர் போட்டிருந்தா அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து அவர் எப்படி சொல்கிறது, இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டி நகர் சத்யா அவர் கூட வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இருப்பாங்க. அவர் வந்து இளைஞர்களை தங்கள் பக்கத்துலேயே வச்சுருப்பார், நல்லா செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே போல் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்குன்னு வந்து ஒரு கூட்டம் இருக்குது. அதை தாண்டி வந்து கூட்டணி கட்சியான பாஜக அங்கே டி நகர் மாம்பழம் அங்கெல்லாம் யார் இருக்காங்கன்னா பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, கொஞ்சம் உயர் வகுப்பினை சார்ந்தவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து டி நகர் சத்யா அவர்களை வந்து ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே போல் டி நகரில் ராஜா அன்பழகன், இவன் அன்பழகன் இருந்தார், ஜே அன்பழகன், அவருடைய பையன் ராஜா அன்பழகன் போட்டிடுறாரு. ஸோ அங்கேயே வந்து ஒரு பிரச்சனை. ஏற்கனவே அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் இருந்தார். கருணாநிதி அவர்கள் அலிகேஷன் வந்தது இல்லை சார் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே அலிகேஷன் வருது. ஸோ கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்காம ராஜா அன்பழகனுக்கு கொடுத்ததே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார், அவரை தவிர்த்துட்டு நீங்கள் ராஜா அன்பழகனுக்கு கொடுத்தா அது எப்படி? ஸோ ராஜா அன்பழகன் அவர்கள் வந்து உதயநிதி அவர்களோட சிபாரிசில் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் வந்து கருணாநிதி அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், தெரியல அவர் பதவியை. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற டி நகர் எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், எனக்கு கட்சி வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக என் ஆனந்த் பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் என் ஆனந்தர் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. ஸோ அவருக்கும் டி நகருக்கும் என்ன வித்தியாசம்னு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு எனக்கு தெரியல. சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதுதான், சம்மந்தப்படுத்திக்கலாம். அது இது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு புதுச்சேரியில்னாலும் ஓரளவு வந்து முதலமைச்சர் ஃபேஸாக நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரி அவருடைய ஆசையாக இருந்திருக்கலாம்ல, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும்ன்ட்டு. பெரிய மாநிலம், அங்கே சம்பாதிக்க முடியாது, சின்ன சின்ன ஏரியா, அப்படிலாம் பேசக்கூடாது சார், தப்பு சார்.
தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய ஒரு மாநிலம் இல்லையா? ஆமாம், அதான் அங்கே அதிகமாக சம்பாதிக்கலாம். தொகுதி நிதிலாம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, யாரும் இல்லைன்னு இல்லை, ஒரு சொல்லுவாங்க. முதலமைச்சராக இருக்கலாம் பாண்டிச்சேரியில். முதலமைச்சர் ஆயிருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் டி நகர்லேயே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டி மேபி நகர் எனக்கு அவரை நிற்கிறாரு. கேட்டு வந்திருக்கலான்னு தான் தோணுது. நாம் தமிழர் சார்பாக அனுஷா அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் வந்து நிற்கிறாங்க டி நகரில். 26 பேர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சத்யான்ற பேரில் யாருமே நிற்கலை. எப்பொழுதுமே வந்து ஒரே பேரில், அதாவது கேண்டிடேட் வின்னிங் கேண்டிடேட் யாரோ அவங்க பேரில் வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. திமுக சார்பாக ராஜா அன்பழகன் அவர்கள், அவங்களோட அப்பா பேர் அவருக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அன்பழகன் அப்படின்னு சொன்னாவே டி நகர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதன் பிறகு ஏன்னா அந்தளவுக்கு வந்து கலைஞரோட மிகப்பெரிய விசுவாசி அவர்கள். அப்போது தெரிஞ்சு 2011-15 அந்த டைமில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பிஜேபியிலேருந்து, பிஜேபியா இல்லை இந்து மக்கள் கட்சியான்னு தெரியல, நாங்கள் வந்து கலைஞரோட தலையை கொண்டு வந்தால் 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க கையை வெட்டினா 1 கோடி 2 கோடின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர் சொல்லுவாங்க. அதுனா ரொம்ப அக்ரெசிவான கருத்து, அது சொல்லக்கூடாத கருத்து. அது சொன்ன உடனே ராஜா இவர் அன்பழகன் அவர்கள், அன்பழகன் என்ன பண்ணாருன்னா, நேராக போயிட்டு பாஜக ஆஃபீஸை பூட்டு சங்கிலியால் பூட்டு போட்டார். யாரா சொன்னாங்க வாங்க எங்கள் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கரை போகிற மாதிரி திமுகவுக்கு. கரை போன மாதிரி இல்லை, என் தலைவரை பற்றி யார், அவர் ஸ்டாலினோட ஆள் இல்லை, கலைஞரோட ஆள். அதான் ஒரு போர்படை தளபதி மாதிரி அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுகவுடன் இணக்கமான ஒரு குடும்பம் ராஜா அன்பழகன். சட்டசபையிலே நிறைய நடந்துருக்க ஒரு சட்டசபையை அடித்து உடைச்சாங்க தெரியுமில்ல, மைக்கில் போய் உடச்சி அதில் போய் உட்காந்து வரலாம். அன்பழகன் தான் தக்கு, சரியான தக்கு அவர். ஸோ அவருக்கு அவர் வச்சு கட்சி மேலே வச்ச நம்பிக்கைக்கு விசுவாசமாக தான் அந்த டி நகர் பாலத்துக்கு வந்து அன்பழகனோட பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து விசுவாசமானவர். அங்கே ஒரு ஜூஸ் கடைலாம் இருக்கும், அன்பழகன் ஜூஸ். அங்கே போனீங்கன்னா உதயசூரியன் இருக்கும், ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். அவரும் வந்து லைக் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடிய வேட்பாளர்லாம் இல்லை ராஜா அன்பழகன். ஏன்னா அங்கே வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னென்னா, திமுகவிலே வந்து வேலை செய்யலாம் யாராவது. ஏன்னா கருணாநிதி ஆட்கள் இது வரைக்கும் கருணாநிதி அவர் இருந்தார், அவருக்கு பின்னாடி ஒரு ஆதரவாளர்கள் வேலை செஞ்சாங்க. அப்படி வேலை செய்யும்போது ஏற்கனவே 132 ஓட்டு. அங்கே இருக்கவங்க வந்து ஓரளவு மேட்டுக்குடி, லைக் நல்லா படித்தவங்க, கொஞ்சம் வந்து பணம் படைத்தவர்கள், இவங்க தான் இருக்கிறாங்க டி நகரை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே வந்து அந்த லைக் குடிசை பகுதி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஸ்லம்முன்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா டி நகர் சத்யாவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை நிற்க வச்சுட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா இயல்பாக வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். ஆனால் கேண்டிடேட் வந்து திமுக கேண்டிடேட் வந்து சாதாரண கேண்டிடேட்டில் அவருக்கு ஒரு குடும்ப பின்புலம் இருக்குது. அவரும் தொகுதிக்கு வந்து நல்ல அறிமுகமானவர். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 132 ஓட்டில் தானே அந்த ஏற்கனவே தோல்வியை தழுவினார் அண்ணன் சத்யநாராயணன் அவர்கள். ஸோ டி நகர் சத்யா அவர்கள் டி நகரில் வந்து ஓரளவு முன்னணியில் இருக்கிறார். களம் வந்து அவருக்கு சாதகமாக இருக்குது. சார் அடுத்ததாக வந்து மயிலாப்பூர் தொகுதி நிலவரம் எப்படி சார் இருக்குது? ஸோ மயிலாப்பூர் தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி. ஜெயக்குமார் அவர்களும் வந்து மயிலாப்பூர் தொகுதியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அவர் மயிலாப்பூர் ராயபுரத்துலேருந்து மயிலாப்பூருக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 19 பேர் தான் போட்டிடுறாங்க மொத்தமாக. 19 பேரில் வந்து திமுகவின் சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ வேலு நிற்கிறாரு. பாரதிய ஜனதா சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொருளாளர்னு நினைக்கிறேன் வெங்கட்ராமன் அவர் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக RL அருண் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த 4 பேருக்குள்ளே தான் போட்டி. இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே வந்து குறைந்த வேட்பாளர்கள் நிற்கிற ஒரு தொகுதி, 2வது தொகுதி. 19 பேர் நிற்கிறாங்க. இங்கே வந்து யாருக்கு அதிகபட்சம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிட்டு கூற முடியல. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க, ஒரு பிஜேபி சார்பாக நிற்கிறாங்க. அங்கே ஏற்கனவே அதிமுக வாக்குகள் இருக்குது. அங்கே வந்து உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் அதிக பேர் இருக்காங்க. வேலு அவர்களுக்கு வந்து பெரிதாக எப்படி சொல்கிறது அதிருப்தி இல்லை. நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க தொகுதியில், குறிப்பாக இளைஞர்கள் வந்து இருக்காங்க. உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து அப்படி தான் ஒரு நல்ல அறிமுகமான முகம். அதே போல் அவ்வளோ பெரிய ஃபேஸ் வந்து அங்கே மயிலாப்பூர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கான வின்னிங் பாசிபிலிட்டி வந்து இங்கே அதிகம். ஏன்னா ஒருத்தவங்க போய் நிற்கிறாங்கன்னா சாதாரணமாலாம் ஒரு தொகுதியில் நிற்க மாட்டாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, சர்வே எடுப்பாங்க, சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எந்த விஷயத்தில் நம்ம அதிருப்தியாக இருக்கோம், எங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நின்னது வந்து மயிலாப்பூரில் வந்து வேலு அவர்களுக்கா இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து உறுதிட்டு சொல்ல முடியாது. ஒரு படி வந்து வேலு அவர்கள் வந்து முன்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.
தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஆளும் கட்சிக்கார் வேறு. ஸோ அவரோட பணபலம் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் மயிலாப்பூரை வந்து வேலு அவர்கள் வந்து ஒரு படி எதிர்காலத்தை களம் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். இப்போ மயிலாப்பூரில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, பிராமணர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இல்லைனா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிற்கிறாங்கன்னா இது நடக்கணும். ஏன்னா வெங்கட்ராமனை வந்து பொருளாளர், ஒரு பொருளாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு வாக்குகள் வந்து கண்டிப்பாக போகும். ஒன்று வந்து விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவர் என்பதால் இஸ்லாமியர் மற்றும் மீனவர் அதே போல் கிறிஸ்தவர் வாக்கு வெங்கட்ராமன் அவர்களுக்கு போனால், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வெறும் பிராமணர் மற்றும் அதே போல் மீனவர்கள் அப்புறம் பாஜகவினர் இவங்க ஓட்டு அதிமுகவோட ஓட்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்துன்னா அவங்க ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி. ஏன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஏன் குழம்புறாங்கன்னா, விஜய்க்கு போகிற ஓட்டு யார் ஓட்டு? இது வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரகசியம் தான். இப்போ இந்த ஒரு தேர்தலில் விஜய் அவர்கள் நின்றுட்டாருன்னா வச்சுங்க, அதன் பிறகு நம்ம வந்து எப்படி கரெக்ட் பண்ணுமோ, விஜய் தொகுதியில் யாரை போடணும் யாரை போடக்கூடாது, யாரோட ஓட்டு அவருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்லா கட்சியும் எல்லா ஸ்ட்ராட்டஜி கம்பெனியும் வந்து குழம்பிட்டு இருக்காங்க. என்னதான் நீங்கள் போயிட்டு சாம்பிள் எடுத்தாலும் கருத்து கணிப்பு கேட்டாலும் வந்து என்ன மாதிரி நடக்குன்னா, அவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி போகிறான்ல அன்றைக்கி, அங்கே போயிட்டு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இல்லை வந்து நல்லா தெளிவோடையும் யாருக்கு ஓட்டு போடுறானோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்மளால் உறுதி அறிவித்து சொல்ல முடியாது. சார் இன்னொன்று என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆல்ரெடி வந்து ஆளுநராக இருந்திருக்காங்க, துணைநிலை ஆளுநராக பாண்டிச்சேரியில் வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய பதவி விட்டுட்டு திரும்பி ஏன் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வரதுக்கான காரணம் ஏதாவது உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா? ஒரு அவங்க வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் அந்த மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்தவங்கள அவங்களும் ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து எடுத்தோடனே என்ன பதவி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்தது. அப்போது அவங்களுக்கு வந்து மீண்டும் கவர்னர் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் இருந்தாங்க. அதன் பிறகு அவராக வந்து வாண்டடாக வெளில வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. இப்போ மீண்டும் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. இது எனக்கு பொறுத்த வரைக்கும் டெல்லியில் தலைமை, பாஜகவின் டெல்லி தலைமை வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஃபேஸ் இல்லை. அதை தாண்டி வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் வந்து நீங்கள் போட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இவங்க தரப்புலேருந்து கேட்கப்பட்டிருக்கும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னும் எனக்கு தெரிஞ்சு 10-20 வருஷம் கிட்ட அவங்க வந்து அந்த தேர்தலில் நேரடி தேர்தலில் வந்து போட்டிடலாம். இப்படி இருக்கும்பொழுது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா தாவேலு வந்து நல்லா செலவு பண்ணக்கூடியவர். சார் அடுத்ததாக வந்து வேளச்சேரி தொகுதி நிலவரம் எப்படி சார்? ஸோ வேளச்சேரி கண்ணை மூட்டு வந்து சொல்லலாம். 16 தொகுதியில் சென்னையில் ஒரே ஒரு தொகுதி தான் வந்து திமுகவோட கூட்டணி கட்சி. அந்த ஒரு தொகுதியில் கூட அதிமுக கூட்டணி ஒருத்தவங்க கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வேளச்சேரி தொகுதியில் மிக கடும் அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக வந்து அசம் மௌலானா அவர் மேலே வந்து ரொம்ப எரிச்சலில் இருக்காங்க மக்கள். வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் வந்து எந்த சமூகத்தினர் அதிகமாக இருக்காங்கன்னா, எந்த வர்க்க மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னா, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இன்னும் சில இடங்களில் வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதே போல் குடிசை பகுதிகள் வந்து ஒரு 30-40%. குடிசைனா ரொம்ப குடிசை இல்லை, தினசரி கூலி இருக்காங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தொகுதியில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து நிறைவேற்றப்படல. அதே போல் ஏரியில் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 குடும்பங்களை வந்து அகற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக சார்பாக. அதுக்கு வந்து இவர் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. அதே போல் அந்த 1000 குடும்பங்களும் வந்தால் நாங்கள் வந்து அகற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கே அசோக் அவர்களுக்கு வந்து தொகுதி வந்து சாதகமாக இருக்குது. ஏற்கனவே அவர் தான் வந்து அங்கே தான் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். ஆனால் இந்த முறை வந்து அவருக்கு களம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆர் குமார், அதே போல் நாம் தமிழர் சார்பாக கீர்த்தனா அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. மொத்தம் வேளச்சேரியில் 27 பேர் போட்டிடுறாங்க. அந்த 27 பேரில் கிட்டத்தட்ட அசோக்ன்ற பேர்லேயே வந்து ஒருத்தர் போட்டிடுறாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, அசோக் இப்போ தேடி பார்ப்போம் டக்குன்னு ரெட்டையில் மேலே இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஐயோ அசோக் பேர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அமைத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரிஷிவன் தொகுதி விஜயகாந்த் அவர்களுக்கே வந்து ஒரு டைம் 7000 ஓட்டுக்கிட்ட வந்து வாங்கினார் விஜயகாந்த் பேரில் இன்னொருத்தர். அப்படி பார்க்கும்போது வேளச்சேரியில் வந்து அசன் மௌலானன் அவர்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கிறாரு. களம் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை, மக்கள் அவர் மேலே ஒரு கடும் அதிருப்தியில் இருக்காங்க. அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆர் குமார் அவர்களும் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாரு. இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது,
எம்கே அசோக் அவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது கட்சிக்கு, அதன் அடிப்படையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. குமார் அவர்களுக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரக்சர் இல்லை, வேளச்சேரி இல்லை. ஸோ எங்கே போய் பிரச்சாரம் செய்கிறது, யாரை சந்திக்கிறது, வேலை செய்ய வந்து இளைஞர்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ குமார் அவர்கள் வந்து அங்கே தவற விடுறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் ஆர் குமார் அவர்கள் வந்து அங்கே வெற்றி பெறலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹசன் மௌலானா நிற்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடல, இல்லை இஸ்லாமியர் ஓட்டுகள் வந்து அங்கே போகுது, இப்போ கிறிஸ்துவர் ஓட்டுக்குள்ள ஆர் குமார் அவர்களுக்கு வருது அப்படின்னு வச்சுங்களேன். எம்கே அசோக் அவர்கள் வந்து ஈஸியாக வெற்றி பெறுவார். அது வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதி. சென்னையில் வந்து ஒரு 5லேருந்து 6 தொகுதிகள் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வேளச்சேரி தொகுதி தான் ஒரு முக்கியமான தொகுதி. ஏன்னா அங்கே என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வந்து தண்ணி நின்றும். அங்கே வந்து ஒரு ஏரி இருக்குது, வேளச்சேரி ஏரி, கிட்டத்தட்ட 250 ஏக்கர் 56 ஏக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 57லேருந்து 60 ஏக்கர் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சுருங்கிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்க, அதுக்கு பட்டாவும் வாங்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, மழை கொஞ்சமாக பெஞ்சாலும் அந்த இடங்கள்லாம் தண்ணி போகுது. ஓகே, இதுக்கு வந்து யார் வந்து காரணம் அப்படின்னா, மக்களும் அதே போல் அரசியல்வாதிங்க தான். ஓகேங்களா? ஆனால் மக்கள் மழை வந்தால் என்ன சொல்லுவாங்க? அரசு தான். அப்போ வந்து நீங்கள் ஏன் தகுந்த நடவடிக்கை எடுக்கல? இப்போ அந்த ஏரியா வந்து ஓரளவு தான் மழையை வந்து தாங்கும். மழை அதிகமாக பெய்யும்போது தண்ணி உள்ளே தான் வரும். ஸோ அது அங்கே வந்து பெரிய பிரச்சனை. அதே போல் அங்கே வந்து நிறைய ஆக்கிரமிப்பு வீடுகள் இருக்குது. ஸோ அந்த வீடுகள்லாம் அகற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹசன் மௌலானா வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார். அந்த போராட்டத்துக்கு நான் போனேன். அப்போ அந்த மக்கள் என்ன தான் சொன்னாங்க, ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, அங்கே வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால் இருக்குது, அந்த மாலே வந்து இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு இடத்துல தாங்க, இது ஏரி இடத்துல தான் இருக்குது. நீங்கள் மால் மேலே கை வைக்காமல் எங்கள் வீட்டில் வந்து கை வைக்கிறீங்க. முதல்ல மாலை வந்து நீங்கள் காலி பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள் சொன்னாங்க. அந்த போராட்டத்துக்கு போயிருந்தோம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக மேலே அதிருப்தி இருக்குது. அதுவும் காங்கிரஸ் நிற்கிறதால வந்து ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 58 தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் அவங்களோட சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. இந்த 58 தொகுதி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாரு. இந்த 58 தொகுதி நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஸோ அது வந்து நம்மளுக்கு லட்டு மாதிரி கிடைக்கும். ஏன்னா இப்போது திமுகலே ஒரு இந்த உள்ளடி வேலைலாம் செய்வாங்க, வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு விஷயம் நடக்குது. இப்போ விசிகே 8 தொகுதியில் நிற்கிறாங்க. விசிகே தலைவர் திருமாவுக்கு வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க பிரேமலதா அவர்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் வச்சு பார்க்கும்போது தொகுதியில் வந்து அசோக் அவர்கள் வந்து நீண்ட காலமாக வேலை செய்கிறாங்க. அங்கே ஏற்கனவே எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து ஒர்க் பண்ணார். அதே போல் டால்ஃபின் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பாக ஒருத்தர் வேலை செஞ்சார். பட் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கிளவராக யோசிக்கிறார். எங்கெல்லாம் வந்து நம்ம வின் பண்ணக்கூடிய, அதை வெற்றி பெறக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கோ அந்த தொகுதியெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தரவே இல்லை. ஒரு தொகுதியெல்லாம் 2 தொகுதி கொடுத்துருக்காரு. இப்போ மயிலாப்பூர் கொடுத்தாரு, பட் வேளச்சேரியும் பாஜகவினர் கேட்டாங்க. பியூஷ் கோயல் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து வேளச்சேரி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அதுக்கு பிறகு தான் ஆவடி அம்பத்தூரே கொடுத்தாங்க, ஆவடி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தொகுதி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, திடமாக இருந்தார். வின் பண்ணக்கூடிய தொகுதி அவருக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சே வந்து இதில் நம்ம வின் பண்ண போகிறோம், கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 தொகுதிக்கு மேலே லீடில் வந்தாங்க சட்டமன்ற தொகுதிகளே. ஸோ அதில் ஒன்று கூட வந்து அவங்க கொடுக்கல. அதே போல் கொங்கு மண்டலத்துலேயும் வந்து கூட்டணி கட்சிகள் யாருக்கும் கொடுக்கல. இந்த 58 தொகுதி நிற்கிறாங்களே, இப்போ காங்கிரஸ் வந்து 28 தொகுதியில் நிற்குது. அந்த 28 தொகுதியில் 18 தொகுதியில் அதிமுக நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளவராக வந்து யோசித்து முடிவெடுத்திருக்காரு. ஸோ அதே போல் கோயம்புத்தூர்லேயும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகளை வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் மாறலாம், இல்லை வந்து அப்படியே கூட போகலாம். ஒரு விஷயங்கள் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து இழுபறி இருக்குல்ல, அந்த இழுபறியில் வந்து யார் வேணால் வெற்றி பெறலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 8 தொகுதிகள் இருக்குது. அந்த 8 தொகுதிகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. அந்த 8 தொகுதிகள் என்ன, அங்கே இருக்கிற வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி சார்.